சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு காவி உடையணிந்த திருவுருவ படத்தை பதிவிட்டு தமிழக ஆளுநர் RN ரவி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், விவரம். வணக்கம். இன்றைய தினம் திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுகின்றது. திருவள்ளுவருடைய படத்தை பொறுத்தவரையில் தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அவர் வெள்ளை நிறத்தில் உடை அணிந்திருப்பதாகவே அரசு தொடர்ந்து தங்களுடைய இணையதளங்கள், அரசு பதிவேடுகள் அனைத்திலும் இருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காவி உடை அணிந்திருப்பது போல திருவள்ளுவருடைய புகைப்படத்தை பதிவிட்டு ஆளுநர் திருவள்ளுவர் தினத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் ஆன்மீக பூமியான நமது தமிழ்நாட்டில் பிறந்த பெரும்புலவரும் சிறந்த தத்துவ ஞானியுமான பாரதிய சனாதன பாரம்பரியத்தினுடைய பிரகாசமான துறவியமான திருவள்ளுவருக்கு எனது பணிவான மரியாதையை செலுத்துகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவரது ஞானம் நமது தேசத்தின் சிந்தனை மற்றும் அடையாளத்தை வடிவமைத்து வளப்படுத்தி ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் வழிகாட்டும் உத்வேகமாக நீடிக்கிறது எனவும் ஆளுநர் RN ரவி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த புனிதமான நாளில் அனைவருக்கும் எனது அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என தமிழக ஆளுநர் RN ரவி குறிப்பிட்டிருக்கிறார். திருவள்ளுவர் பொறுத்தவரையிலே அவர் வெள்ளை நிறத்தில் மேலாடை உடை அணிந்திருந்ததாகத்தான் தமிழக அரசு தொடர்ந்து அந்த எந்த விதமான படங்கள் வைப்பதாக இருந்தாலும் அவர் தொடர்பான எந்த புகைப்படத்தை பயன்படுத்துவதாக இருந்தாலும் பயன்படுத்தி வருகிறது. சில மாதங்களுக்கு முன்பு அல்லது ஓராண்டுக்கு முன்பு காவி உடை அணிந்திருப்பது போல இந்துத்துவாவை சேர்ந்தவர்கள் பல்வேறு புகைப்படங்களை வெளியிட்டு அது போன்று சமூக வலைதளத்திலும் வெளியிட்ட போது அதுக்கு கடுமையான எதிர்ப்புகள் எழுந்திருந்தது. ஏனென்றால் திருவள்ளுவர் எந்த மதத்தையும் சாராதவர், அவர் மதங்களுக்கு அப்பாற்பட்டவர், பொதுவானவர் என்றெல்லாம் பல்வேறு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழக ஆளுநர் ஐயன் திருவள்ளுவர் காவி நிறத்தில் உடை அணிந்திருப்பது போல ஒரு புகைப்படத்தை பதிவிட்டு வாழ்த்துக்கள் தெரிவித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.